அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள என்ன செய்யணும்? சிம்பிள். பழைய மனுஷன் என்ன செய்யணும் தெரியுமா? சொல்லுங்க. களைந்து போடணும். களைந்து போட முடிய மாட்டேங்குது. பல வருட வைராக்கியம் இன்னும் உள்ள இருந்துட்டே இருக்கு. அதுலதான் சொல்லப்பட்டு கெட்டு போகிற புதிய ரசத்தை பழைய துருத்தியில வச்சா என்ன ஆயிரும்? கெட்டு போயிரும். கர்த்தரை சிருஷ்டித்திருக்க அப்ப சில காரியங்களை நாம் களைந்து போட வேண்டி இருக்கிறது. முடியலையா? ஆண்டவர்கிட்ட அதுக்காக பலனை கேட்கணும். இல்லைன்னா கெட்டுட்டே இருப்போம். இல்லைன்னா சொல்லுங்க, வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. நாம கெட்டு போயிட்டே இருக்கிறோம், நமக்கு தெரிய மாட்டேங்குது. நான் கேட்டா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒருத்தன் கெட்டு போறானா? ஏன் களைந்து போட முடியல? அதுக்குதான் பலன் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு செய்தி கேட்டுட்டு இருக்கும் போது அதுல தேவ மனிதர் இப்படி சொல்லுகிறார், சில காரியத்தை மேற்கொள்ள முடியாத நிலைமை வருதா, உடனே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அபிஷேகத்தின் அளவை அதிகரித்து தாங்கப்பா. என்னுடைய அபிஷேகத்தின் அளவை நீங்க கூட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க என்று. ஆமென். எவ்வளவு நல்ல ஒரு வார்த்தை.